நபார்டு வங்கி உதவியுடனும் சீட்ஸ் தொண்டு நிறுவன வழிகாட்டுதலுடனும் பிள்ளையார் தொட்டியாங்குளம் நீர்வடி பகுதி திட்டம் அப்படின்றத 2020 கொண்டு வந்தாங்க. 2020 கொண்டு வர்றப்ப ஒரு 116 ஹெக்டேரில் 10 லட்ச ரூபா மதிப்பீடுல வரப்பு போடுறது, பண்ணை வெட்டுறது, சீமக்கருவேலை அகற்றுதல், ஓடை தூர்வாறுதல், கம்பி வேலி தடுப்பணை இந்த போன்ற திட்டங்களில் 10 லட்ச ரூபா மதிப்பீடுல நாங்கள் செயல்படுத்தினோம். இந்த செயல்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த திட்டங்களை ஆய்வு பண்ணி மிக சிறப்பாக இருந்தது என்று கூறி எங்களுக்கு FIB அப்படின்னு சொல்லிட்டு 116 ஹெக்டேருக்கு 160 ஹெக்டேருக்கு அடுத்த கட்ட பணிகளை ஒரு 6 தவணையில் நாங்கள் கொண்டு போகிற மாதிரி ஒரு திட்டம் எங்களுக்கு பிள்ளையார் நீர்வடி பகுதி திட்டம் அனுமதி கொடுத்தாங்க. மானாவாரி விவசாயிகளுக்கு பல உதவிகளை செய்வதற்கு நபார்டு வங்கி மூலம் பல திட்டங்கள் வந்துச்சு. இந்த பகுதியில் நான் வெய்யவாக வேலை பார்த்ததால் என்னை தலைவராக நினைச்சு விவசாயிகளுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை செய்வதற்கு என்னை பயன்படுத்தினார்கள். நபார்டு வங்கி மூலியமாக நிலமில்லாத ஏழைகளுக்கு ஆடு மாடு கோழிகள் வாங்கி கொடுத்தோம். பல நன்மைகளை செய்து இயற்கை விவசாயம் செய்வதற்கும் பல உதவிகளை செய்வதற்கு வினோபாவே மானாவாரி பருத்தி உற்பத்தியாளர் நிறுவனம் இதோட இணைஞ்சு விவசாயிகளுக்கு பல உதவிகளை செய்ய ஆரம்பித்தது. விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏற்கனவே கட்டளை போட்டு ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிட்டேன் சார். சொன்னாங்க சார் இது மாதிரி சுத்தம் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் விவசாயம் பாருங்கன்ட்டு. ஒரு வருஷமாக சீமக்கருவலியாக சுத்தம் பண்ணாமல் கிடந்துச்சு. காசு வசதி இல்லாமல் போட்டிருந்தேன். இப்போ இந்த நிறுவனத்துலேருந்து இதை சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. 2 ஏக்கரு உளுந்தும் பாசி பேரும் போட்டிருக்கு. இதில் ஊரணி வெட்டி கொடுத்துருக்காங்க சார் ஆல்ரெடி. அதில் தண்ணி பெருகி நிற்கிது சார். விவசாயத்துக்கு கால் நாட்டி அதில் மோட்டரை போட்டு தண்ணி அடித்து அதை பண்ணிக்குவோம் சார். வரப்படுறதுக்கு முன்னாடி பயிரெலாம் விவசாயம் பண்ணும்போது பயிரெலாம் வாடிச்சு. இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தண்ணி மருந்து அடிக்கிறா இருந்தாலும் அந்த பண்ணைக்குட்டியிலேருந்து தண்ணி எடுத்து மருந்து அடிச்சுக்கிருவேன். அதுபோக மழையை பெய்யணுனாலும் தண்ணி நிற்கும், அதுலேருந்து எடுத்து விவசாயம் பண்ணிக்கிருவேன். ஆட்டோ ஓட்டிக்கிருக்கேன். எங்கள் அப்பாவெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ எங்கள் அப்பாவால் முடியலை, அதனால் நான் விவசாயம் பார்க்க வந்திருக்கேன். இந்த இடம் எங்கள் ஐயாவோட இடம். 10 வருஷமாக தரிசாக கிடந்தது. முள் எல்லாம் இருந்துச்சு. இப்போ நபார்டு வங்கியிலேருந்து சீட்ஸ் நிறுவனத்துலேருந்து சுத்தம் பண்ணி தரோம்னு சொன்னாங்க. சரி சுத்தம் பண்ணி தாங்கன்னு சுத்தம் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி வரப்படுத்து புல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இப்போ நான் உழுது நான் இப்போ பருத்தி விதைக்க போகிறேன். நபார்டும் சீட்ஸ் நிறுவனமும் இணைஞ்சு எங்ககிட்ட கேட்டாங்க, விவசாயம் என்னென்ன பண்ணிக்கிறீங்க, என்ன எப்படி பண்ணுறீங்க, என்னன்னு விவரத்தை கேட்டாங்க. நீர்வடி பகுதின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அப்படி சொல்லி கேட்டாங்க. இந்த வரப்பு வெட்டி கொடுத்தாங்க. வரப்பு வெட்டி கொடுத்ததுலேருந்து தண்ணி அங்கங்கே தேங்கி விவசாய நிலங்களுக்கு பூரா ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. தண்ணி அதுலேருந்து இறங்குறதுனால கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிறனால கிணத்துக்கு தண்ணி மாற்றமாக இருக்குது. ஏற்கனவே ரொம்ப உப்பாக இருந்துச்சு தண்ணி, அது வாயில் கூட வைக்க முடியாது. இப்போ அந்த மழை நீர் அங்கிட்டிருந்து பண்ணைக்குட்டையில் உழுகிறதுனால அப்படியே அந்த தண்ணி கிணத்துக்கு உள்ள நீரூற்று மாதிரி போகிறதுனால இப்போ தண்ணி ஓரளவு டேஸ்ட் மாறிடுச்சு. அதை வச்சு இப்போ விவசாயம் பண்ணி ஓரளவு பயனடைஞ்சுக்கிருக்கோம். இருக்கும் பொழுதுல மகசூல் உப்பு தண்ணினால கம்மியாக வந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு, வருமானம் கொஞ்சம் குறையா கொஞ்சம் பாதிப்பாக தெரிஞ்சு இந்த நபார்டுடைய உதவியை எங்களுக்கு கிடைச்சதுனால அதை மாற்றங்கள் செய்வதற்கு உதவி செய்வதற்கு அவங்க ஒரு வழிவகை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு விவசாய இருப்பது மேன்மை. எங்களுடைய நிறுவனத்தில் கம்மியான விலையில விதைகள், உரங்கள், பயிற்சிகள் இது எல்லாமே அவங்களுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். தோட்டம்னா அப்படிதான் 500-600 கட்டை வாழை வச்சுருந்தோம். நல்லா குளத்தள்ளுற பருவம். ஒரு காற்று அடித்து பூரா சைடு மேனி சாஞ்சிருச்சு. இயற்கையாகவே விவசாயம் செஞ்சு மக்களுக்கு கொடுப்போம், நம்மளும் சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துச்சு. இந்த சமயத்தில் சீட்ஸ் நிறுவனத்துலேருந்து பணியாளர்கள் நம்ம ஊருக்கு கொஞ்சம் மரக்கண்டு இந்த பழக்கண்டுலாம் வைக்கிறீங்களா என்னன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி மானியத்தில் பழக்கண்டு கொடுக்குறோம், அதை வச்சு நீங்கள் பயன்பெறலாம், கொஞ்சம் தண்ணி செலவெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 200 கை இந்த கண்டு கொய்யா கண்டு ஒரு அரை ஏக்கரில் வைப்போன்ட்டு வாங்கிட்டு வந்தோம். அது நபார்டு வங்கி மூலமாக ஒரு மானியத்தோடு கொடுத்தாங்க. ஒரு கண்டோட விலை 6 ரூபா அப்படின்னு கொடுத்தாங்க. இதே இது நான் வெளியில் போய் அந்த 200 கண்டு வாங்கினேன்னா அது ஒரு 14 ரூபா 15 ரூபா வந்துடும். கண்டுகளை ஒரு 200 கண்டு கொடுத்தாங்க, அதை வச்சோம். அப்புறம் ஒரு வருஷத்தில் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. காய்க்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் நல்லா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் அது மூலமாக எனக்கு கொஞ்சம் வருமானம் வந்துச்சு. அவங்களுடைய விளைபொருட்களை நாங்கள் நேரடியாகவே கொள்முதல் பண்ணி கமிஷன் இல்லாமலும்
சரியான இடைத்தரகர்ல வந்து குறைச்சி நாங்கள் எங்கள் கம்பெனி மூலியமாகவே நாங்கள் அந்த இதை வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணி கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம். எங்கள் பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதன்மை பயிராக வந்து பருத்தியும் மிளகாய் வத்தலும் காய்கறிகள் வந்து இருக்கு. விருதுநகர் மாவட்டத்தில் வந்து சம்பா வத்தலுக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கிடைச்சதுனால ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம். இப்போ அந்த கிடைச்ச அந்த இதை வச்சு எங்கள் வினோபா நிறுவனத்தின் மூலமாக 90 விவசாயிகளை வந்து தேர்ந்தெடுத்து வத்தல் போடுற விவசாயிகளாக தேர்ந்தெடுத்து நமக்கு நம்ம கோயிலாங்குளத்தில் வந்து விவசாய அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு கூட்டு போய் எங்களுக்கு வத்தலை வந்து எப்படி பயிரிடலாம், எப்படி நாத்தாங்கல் போட்டு எப்படி பயிரிடுங்கிற முறையை 14 நாள் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் கொடுத்தது மூலமாக நாங்கள் வந்து இப்போ வந்து நாத்தாங்கல் போட்டு பயிரிட்டு இப்போ நாங்கள் மேட்டுப்பாத்தி போட்டு நட்டிருக்கோம் கண்டு. அதை வந்து நாங்கள் இப்படி நட்டதுனால வந்து களைகள் வராது, தண்ணி பாய்ச்சல் வந்து ரொம்ப கம்மியாக, தண்ணி செலவு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மூலமாக தான் நாங்கள் இப்போ பயிர் விட்டுருக்கோம். ஒரு 2 லட்ச ரூபா மதிப்பீடுல எங்களுக்கு ஒரு மிஷினரி வந்து கொடுத்துருக்காங்க. அது போக எங்களுக்கு அந்த பகுதியில் விளையக்கூடிய மிளகாய் வத்தலை வாங்கி வைக்கிறதுக்காக அடிஷ்னலாக ஒரு 3 லட்ச ரூபா மதிப்பீடுல ஒரு குடோன் வசதி வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியில் விளையக்கூடிய நாங்கள் வத்தலை வந்து இதில் வந்து மதிப்பு கூட்டி அந்த பெண்களை வந்து ஒரு குழுவாக உருவாக்கி நாங்கள் சந்தைப்படுத்துதலை வந்து நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம். நமது பிள்ளையார் தொட்டியாங்குளம் நீர்வடி பகுதியில் வந்து நபார்டு வந்து 19 லட்சம் வந்து சுழல் நிதியா கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம 118 பெனிஃபிஷரிக்கு வந்து லோனா கொடுத்து அவங்க இப்போ வந்து 50 லட்சமா வந்து நம்ம வந்து ஒரு 3 மடங்கா வந்து இப்போ வந்து பெருக்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி காட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், என்னால் வேலை செய்ய முடியல, 60 வயசு ஆயிடுச்சு. லோன் வாங்கி கடை வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பள்ளிக்கூடத்து பக்கத்தில் ஒரு சின்ன கடையை வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ பரவாயில்லாம வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 பெண் குழந்தைங்க இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூலி வேலை தான் பார்க்குறாரு. எங்களால் இந்த வருமானத்தில் இது பண்ண முடியல. நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப எங்கள் பக்கத்தூரில் உள்ள தொட்டியாங்குளத்தில் வந்து நீர்வடி பகுதிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தின் மூலமாக எங்களை நிலமில்லாத பெண்கள் எல்லாம் சேர்ந்து குழு அமைக்க சொன்னாங்க. நாங்கள் வந்து முதல் லோன் வந்து எங்களுக்கு வந்து 10,000 கொடுத்தாங்க. அந்த 10,000 வச்சு நாங்கள் ஒரு ஆள் 10,000 வச்சு 3 ஆடு வாங்கினோம். நாங்கள் முதல்ல அடுத்து 3 ஆடு வச்சு நாங்கள் இது பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் 2வது திரும்ப லோன் கொடுத்தாங்க, 20,000 கொடுத்தாங்க. அந்த லோன் மூலமாக திரும்ப 3 ஆடு வாங்கினோம். இந்த ஆடு வாங்கி அது வளர்ந்து கடைசியில் அது வந்து எங்கள் பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு, எங்கள் மருத்துவ செலவுக்கு, இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அதை வச்சுக்கிட்டோம். இதுக்காக நபார்டு வங்கி வந்து எங்களுக்கு 15 லட்ச ரூபா மதிப்பீடுல எங்களுக்கு நபார்டு கிராமிய சந்தை அப்படின்ற ஒரு திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்தை வந்து பண்ணை மூண்டடைப்பு கிராமத்தில் உருவாக்கி இருக்கோம். இங்கே வந்து விவசாயிகளும் வெளி வியாபாரிகளும் இங்கே வந்து வாரத்தில் ஒரு நாள் அந்த புதன்கிழமையில வந்து சந்தையாக வந்து கூட்டுறாங்க. இந்த சந்தையில் வந்து அவங்களுடைய விளைபொருட்களை விற்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க. இங்கே வந்து எந்த விதமான கமிஷனும் இடைத்தரகரும் இல்லாமல் இங்கே வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது நேரடியாகவே நீங்கள் பார்க்கலாம். இங்கே அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்ததனுடைய சீட்ஸ் நிறுவனம் தங்கள் விளைவிக்க வேண்டிய பொருட்களை, பருத்திகளை எங்களுடைய நிறுவனத்தின் மூலியமாக நாங்கள் ஆலோசனை சொல்லி அதன் மூலம் பருத்திகளை அந்த பருத்தி விவசாயிகளை கொண்டு ஒரு கமிட்டி அமைச்சு அவர்களே விலை நிர்ணயம் பண்ணி வாங்கி நாங்கள் அனுப்ப வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கினோம். எங்கள் பகுதியில் வந்து கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2500 விவசாயிகள் வந்து பல்வேறு திட்டங்கள் மூலியமா பயன்படுத்திட்டு வராங்க. சீட்ஸ் நிறுவனத்துக்கும் நபார்டு நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி.